மாதிரி பார்த்தீங்கன்னா, நல்ல பணக்காரா இருக்கணும்னு வச்சுக்கோங்க. மில்லியனரா இருக்கணும்னு சொன்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, சூரியமேடு. சூரியமேடு இங்கேருந்து நேரா பார்த்தீங்கன்னா, எதிலிருந்து உங்களுடைய ஆயுள் ரேகை, புத்தி ரேகை, இதய ரேகை இதிலேருந்து வந்து ஸ்ட்ரெயிட்டா நம்மளுடைய இப்ப பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இருதய ரேகை இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இருதய ரேகை அந்த பக்கம் இருக்கு. நம்மளுடைய உயிர் ரேகை, ஆயுள் ரேகையும் இவ்வளோ ஸ்ட்ராங்கா இப்படி வந்து, புத்தி ரேகை கூட இப்படி வந்து, இப்படி ஒரு கிளை. நமக்கு லக்கி இங்க பார்த்தீங்கன்னா, இது நமக்கு தெரியும். இந்த சுண்டுவரல் பக்கத்தில இருக்கிறது புதன்மேடு. சரிங்களா? ஆ சுண்டுவரல் பக்கத்தில இருக்க அந்த ரிங் ஃபிங்கர் என்ன சொன்னா சூரியமேடு. அதுக்கு பக்கத்தில இருக்க நடுவிரல் வந்து சனிமேடு. சரிங்களா? இதில சனிமேட்ல மேலே ஏறி பிஸ்னஸ்ல நல்லா சம்பாதிக்கணும். நம்ம பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகணும்னு சொன்னீங்கன்னா, இங்க பார்த்தீங்கன்னா, இந்த கோடுல நேரா சனிமேடு இருக்கு பார்த்தீங்களா? இந்த சனிமேட நோக்கி வந்துச்சுன்னா, மிகப்பெரிய பிஸ்னஸ் மில்லியனரா கூட ஆகலாம். அந்த பார்த்தீங்களா, இது பெரிய ரிச்சான ஹேண்டு. இது வந்து நேரா நெறைய பேர் நெனச்சுக்கிறோம். ஸோ இந்த கை பக்கத்தில கைக்கு ரேகை இருக்கு இல்லையா? இதில 3 கோடு, 4 கோடு இருந்தோன்னே, சரி நமக்கு 4 மேரேஜா, 3 மேரேஜா அப்படி 3 ரிலேஷன்ஷிப், 4 ரிலேஷன்ஷிப் அந்த அப்படிலாம் கிடையாது. இங்க பார்த்தீங்கன்னா, உங்க கையில இந்தா இப்படி வந்து இப்ப நமக்கு வந்து இந்த ட்ரையாங்கிள் மாதிரி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம ஆயுள் ரேகைக்கும், புத்தி ரேகைக்கு நடுவுல இப்படி ஒரு ட்ரையாங்கிள் இருந்துச்சுன்னா, நம்மளுடைய பேங்க் பேலன்ஸு, நமக்கு சொத்து, ப்ராப்பர்ட்டி எல்லாமே எப்படி இருக்கும்? செழிப்பா இருக்கும். எனக்கு வந்துங்க இந்த மாதிரி ஒரு ரேகை, எனக்கு இந்த ரேகை இருக்குங்க. இந்த ரேகை இருந்துச்சுன்னா கண்டிப்பா வாழ்க்கையில பணக்காரா ரொம்ப பணம், செல்வாக்கு எல்லாமே இருக்கும். எவ்வளோ பணம் வந்தாலும் இந்த ரேகை எனக்கு புடிச்சு போய் தான் நான் இத பார்க்குறேங்க பாருங்க. ஸ்ட்ரெயிட்டா சனி பகவான நோக்கி நாம வந்து இப்போ ஃபாரின் ட்ராவல் பண்ண போறோம்னு வச்சுக்கோங்க. நம்ப ஸோ நாடு நாடா சுத்திட்டு இருக்கோம்னா, நம்ம சுண்டு விரல் பக்கத்தில என்ன இருக்கு? நம்ம சுண்டு விரல் பக்கத்தில சந்திரமேடு, அதாவது புதன்மேடு பக்கத்தில இருக்கா? சுண்டு விரல் பக்கத்திலேயே புதன்மேடு. அப்படி நேரா பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கை இப்படி வச்சிருக்கோம் இல்லைங்களா? இந்த சுண்டு விரலுக்கு இடையிலயும் நம்மளுடைய ஆள்காட்டி விரல் இருக்கு பார்த்தீங்களா? சுண்டு விரலுக்கு இடையில இவ்வளோ கேப்பும், ஆள்காட்டி விரலுக்கு அப்புறம் இவ்வளோ கேப் இருந்துச்சுன்னா, நம்ம இண்டிபெண்டன்ட்டா சுதந்திரமா ஓன் அதாவது வந்து என்னது நம்மளுடைய பிரெயின் நல்லா இருக்கும். நல்ல கரெக்டான முடிவு நம்ம எடுக்கிறோன்னு சொன்னா, இது பார்த்தீங்கன்னா, நம்மளோட புத்தி ரேகையும், நம்மளுடைய ஆயுள் ரேகையும் இப்படி இருக்கணும். இப்படி இருந்தா நம்ம மூளை கரெக்ட்டா டிசிஷன் எடுக்கும். ஒரு டிசிஷன் மேக்கிங் எடுக்கிறது எப்படி? நம்மளுடைய ஆயுள் புத்தி ரேகை இந்த மாதிரி ரேகை பார்த்தீங்கன்னா, நம்மளோட நேரா சனிமேடு இருக்கு பார்த்தீங்களா? அதை நோக்கி இந்த மாதிரி வந்து இந்த மாரி வந்து இந்த இருக்கு பார்த்தீங்களா? மீன் மாதிரி. இந்த மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அவங்களுக்கு ரொம்ப லக்கு, அதிர்ஷ்டம். அவங்க நெறைய மேக்ஸிமம் ஒரு எப்படி